சீதா சுரேஷ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். குரு வக்ர பயிற்சி பலன்களை இந்த பதிவின் மூலமாக பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் குரு வக்ர பயிற்சி பலன்களை பார்ப்போம். அவர் முயற்சியை கெடுக்கிறார், பயணத்தை கெடுக்கிறார், பயிற்சியை கெடுக்கிறார். பயணம் தள்ளி போகாது, வெளிநாட்டு பயணம் மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் அமையும். யதார்த்தமா இருந்தப்பா, திடீர்னு ஒரு முயற்சி பண்ணப்பா, ஒரு கம்பெனில எனக்கு வேலை கிடைச்சிச்சு, நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த குரு வக்ர. திருமணமே நடைபெறாத என்று எந்த ஒரு ஜீவனையும் இறைவன் படைப்பதே இல்லை. ஒரு நாகதோஷம் உள்ள பெண், அப்பனா ஒரு நாகதோஷம் உள்ள ஒரு ஆண் இருப்பானா? முதிர் கன்னிகளுக்கு கூட திருமணம் நடந்தது. இந்த வக்ரகாலம் என்பது நீண்ட நாட்களாக நடைபெறாத விஷயத்தை நடத்தி காட்டுவதற்காக மீனாட்சியை உங்க குருவாக ஏற்றுக்கொள்ளுங்கள். மீன ராசிக்காரர்களை, மீன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மீன ராசிக்கு குரு வக்ர காலம் என்னன்னு பண்ணுன்னு பார்க்க போறோம். குரு வக்ரகாலம் என்பது அக்டோபர் 15 2025 பிப்ரவரி மாதம் 11 வரைக்கும் நிகழ்த்த போகிறார். குரு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். ஜென்மத்திலே ராகு இருக்கிறார். 7.5 சனி, விரய சனியாக இருக்கீங்க. முயற்சி, பயிற்சி, பயண ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார். அவர் முயற்சியை கெடுக்கிறார், பயணத்தை கெடுக்கிறார், பயிற்சியை கெடுக்கிறார். அது வக்ரமாகும் போது முயற்சி பலிக்கும், பயணம் சக்சஸ் ஆகும், பயணம் தள்ளி போகாது, வெளிநாட்டு பயணம் மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் அமையும். திடீரென்று பயணத்தின் மூலியமாக திருமணம் கைகூடி விடும். திடீரென்று ஒரு முயற்சி செஞ்சு எனக்கு டக்குனு கிளிக் ஆயிடுச்சுப்பா, கல்யாணம் ஆயிடுச்சுப்பா. நான் ஒரு யதார்த்தமாக இருந்தேன்ப்பா, திடீர்னு ஒரு முயற்சி பண்ணப்பா, ஒரு கம்பெனியில் எனக்கு வேலை கிடச்சிச்சுப்பா. திடீர்னு ஒரு அப்ளிகேஷன் போட்டேன்ப்பா, ஒரு நல்ல காலேஜ் கிடச்சிச்சுப்பா. திடீர்னு ஒரு நண்பர் மூலியமாக முயற்சி செஞ்சப்பா, வெளிநாட்டு பயணம் கிடச்சி. இப்படியாக திடீரென்று உங்களுடைய முயற்சிக்காக, உழைப்பிற்காக, பயணத்திற்காக நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த குரு வக்ர காலம். இந்த அக்டோபர் 15 பிப்ரவரி 11 வரைக்கும் நிகழப்போகுது. அப்படி நிகழக்கூடிய இந்த நேரத்தில் கீப் ட்ரை அண்ட் கீப் ஆன் ட்ரை அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை சரியாக பின்பற்றணும். முயற்சி முயற்சி முயற்சி, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும். அந்த தெய்வத்தால் ஆகாத ஒரு விஷயத்தை கூட ஜோதிடத்தின் அடிப்படையில், நல்ல நேரத்தின் அடிப்படையில் சில விஷயங்களை புரிந்து கொண்டு, இப்போ வக்ரகாலம் என்பது முயற்சிக்கு பலிதம் கொடுக்கக்கூடிய காலம் என்று ஜோதிடத்தின் வாயிலாக தெரிந்து கொள்கிறீர்கள். அதை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி நிறைய முயற்சி, கடுமையான முயற்சி, முயற்சி செய்யும்போது கிடைக்காத விஷயம் கூட கிடைத்துவிடும், உங்கள் தகுதிக்கு ஏற்றது. திருமணமே நடைபெறாத என்று எந்த ஒரு ஜீவனையும் இறைவன் படைப்பதே இல்லை. எந்த ஒரு பெண்ணிற்கும் அவர்கள் திருமண வயதை எட்டிவிட்டார்கள் என்றால் அவருக்கான ஜோடியை இறைவன் படைத்தே தீர்ந்திருப்பார். சின்ன வயசுலே மரணிப்பது என்பது வேறு, அது உங்கள் கர்மா. ஆனால் திருமண வயதை எட்டும் பருவத்தில் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக தனக்கான ஜோடியை படைத்து வைத்திருப்பார். அதற்கான முயற்சியும், அதற்கான முன்னேற்பாடும், அதற்கான புரிதலும் இருந்துவிட்டால் கண்டிப்பாக திருமணம் கைகூடிவிடும். ஒரு நாகதோஷம் உள்ள பெண், அப்பனா ஒரு நாகதோஷம் உள்ள ஒரு ஆண் இருப்பானா இல்லையா? ஒரு செவ்வாதோஷம் உள்ள பெண் அப்படின்னா ஒரு செவ்வாதோஷம் உள்ள பெண் இருப்பாளா இல்லையா? ஒரு வக்ர புத்தி உள்ள ஒரு ஆண் அப்படின்னா ஒரு வக்ர புத்தி உள்ள ஒரு பெண் இருப்பாளா இல்லை? இதை பொருத்தி பார்ப்பது தான் ஜோதிடத்தோட வேலை. மாற்றி மாற்றி போடுறது இல்லை வேலை. அதை தேடி கண்டுபிடித்து சரி செய்து கொள்ள வேண்டிய நேரத்தை சொல்வது தான் ஜோதிடத்தோட வேலை. இந்த நேரத்தில் திருமணமே நடைபெறாது என்று சொல்லக்கூடிய மீனராசி குரு வக்ரம் என்று உங்கள் ஜனஜாதகத்தில் இருந்துவிட்டால் அவர்களுக்கு திருமணம் நடந்துவிடும். முதிர் கன்னிகள் கூட திருமணம் நடந்துவிடும். முயற்சி செய்யணும். 40 வயசு ஆயிடுச்சுப்பா, என் பையனுக்கு கல்யாணம் நடக்கல, இப்போ நடந்துறதுல வாய்ப்பு உண்டு. ஏன்னா வக்ரகாலம். இந்த வக்ரகாலம் என்பது நீண்ட நாட்களாக நடைபெறாத விஷயத்தை நடத்தி காட்டுவதற்காக குரு பகவான் நிகழ்த்தக்கூடிய ஒரு நேரம். அப்போ என்ன பண்ணணும்னா, மீனராசிக்காரர்கள் எந்த விஷயம் உங்களுக்கு வேணும்னு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஒரு முயற்சி, ஒரு சுய ஆய்வு செஞ்சுக்கோங்களேன். உங்களை ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, உங்களை பற்றி எழுதிக்கோங்களேன். எனக்கு இதெல்லாம் வேணும், இதெல்லாம் எனக்கு இல்லை, இதற்கான முயற்சி நான் செய்கிறேன், எனக்கு அந்த தகுதி இருக்கிறது, அதை தயார்படுத்தி கொள்றதுக்கான முயற்சியை செய்யுங்க, அது கிடச்சிரும். இந்த வக்ர காலத்தில், இந்த வக்ரகாலம் என்பது
ஒரு கோல்டன் டைம் முயற்சியின் மூலியமாக சாதிக்க. முயற்சி, இறை வழிபாடு, உங்களுடைய பயணம், உங்களுடைய விட்டு கொடுத்து போகும் பண்பு, இது எல்லாம் சேர்ந்து உங்களை வெற்றியாளனாக ஆக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அக்டோபர் 15 பிப்ரவரி 11 வரை வரக்கூடிய அந்த 120 நாட்கள் குரு வக்ர காலம் என்பது. இந்த நேரத்தில் ஒன்றுமே இல்லைங்க. உங்கள் அருகில் எங்கேயாவது பச்சையம்மன் ஒரு கோயில் இருக்கா, மீனாட்சின்னு ஒரு சன்னதி இருக்கா அப்படின்னா அங்கே போங்க. கிளிப்பச்சையில் ஒரு 500க்கோ இல்லை 5000க்கோ ஒரு பட்டு புடவை வாங்குங்க. இதை நான் நிறைய பதிவில் சொல்லிகிட்டு இருக்கேன், அதை கீப்பப் பண்ணு. இந்த வக்ர காலத்தில் நேராக மீனாட்சியை உங்கள் குருவாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ உன்னுத்திராத்மே சுந்தர பிரியாதிமே தன்னோ மீனாட்சி பிரசோதியாது என்று மீனாட்சியை உங்கள் குருவாக ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு கிளிப்பச்சையில் ஒரு பட்டுப்புடவை வாங்கி போய் ஒரு புதன்கிழமை அதிகாலையில் 6 to 7 புதன் ஓரையில் பச்சையம்மனுக்கோ மீனாட்சிக்கோ சாத்திட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துடுங்க. நீங்கள் தான் என் குரு, அம்மா தாயே நீ தான் என் குரு என்று பிரார்த்தனை செய்து கொண்டு உங்கள் முயற்சியை செய்யுங்க. இந்த குரு வக்ர காலத்தில் அளப்பிட முடியாத சாதனையை மீனராசிக்காரர்கள் நிகழ்த்த முடியும். அனைவரும் மீனராசிக்காரர்கள் இந்த குரு வக்ர காலத்தில் மீனாட்சியை குருவாக ஏற்றுக்கொண்டு முயற்சி செய்யும்போது மீனாட்சி குருவாக இருந்து உங்களுக்கான வாழ்க்கையை வழிகாட்டி உங்களை செம்மைப்படுத்துவாள். மீனராசிக்காரர்கள் மீனாட்சியோட அருளாசியோடு குரு வக்ர காலத்தில் இரட்டிப்பு லாபம் அடைய வாழ்த்துக்கள்.